கைஸ், இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க. இது எங்களோட கிளைண்ட்டுக்கு நாங்கள் SEO மூலயமா ரேங்க் 1ல கொண்டு வர வச்ச ரிசல்ட். இதை நாங்கள் எப்படி அச்சீவ் பண்ணோம்னு கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க ஒரு பெங்களூர் பேஸ்டு ரெடிமிக்ஸ் பிசினஸ். அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல செகண்ட் அண்ட் தேர்ட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ்லாம் எங்க கிளைண்டோட ரொம்ப பெரிய பிசினஸ். இருந்தும் அவங்கள பீட் பண்ணி நாங்கள் எப்படி ரேங்க் 1 பொசிஷனுக்கு எங்க கிளைண்ட்டை கொண்டு வர வச்சோம்னா, எப்பயுமே நம்ம கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது ஆடியன்ஸோட இன்டென்ட்டை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் நம்ம ப்ராப்பரா பண்ணலன்னா நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்றதே வேஸ்ட் தான். எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் ஷாப்பை வச்சு சொல்றேன். ஒரு யூசர் கூகுள்ல பெஸ்ட் பெட் ஃபார் ஸ்லீப் அப்படின்னு தேடுறாங்கன்னா அவரோட இன்டென்ட் என்னவா இருக்கும்னா, எந்த பெட் வந்து பெஸ்டா இருக்கும், அந்த பெட்டுக்கு என்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற தேடுறது தான் அவங்களோட இன்டென்ட்டா இருக்கும். இதே லேட்டெக்ஸ் மேட்ரஸ் தேடுறாங்கன்னா அவங்களோட இன்டென்ட் பையிங்கா இருக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து ஒரு பெரிய டாபிக். இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லியிருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வெப்சைட்டோட டைட்டில் டேக், URL, ஹெடர் டேக், இது எல்லாம் SEO ஆப்டிமைஸ்டா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதெல்லாம் கிளியரா சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக் போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பேக்லிங்க் ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணணும். நிறைய பேர் அவங்க பண்ற பெரிய தப்பு எங்க இருக்குன்னா, இந்த பேக்லிங்க் ஜெனரேட்டர்ல தான். நம்மளோட பிசினஸுக்கும் நம்ம எடுக்கிற பேக்லிங்க்குக்கும் சம்பந்தமே இல்லாத நீஷ்ல இருந்து நம்ம ஜெனரேட் பண்ணோம்னா அதுல இருந்து எந்த ஒரு யூஸுமே இல்ல. எப்பயுமே நம்ம நீஷுக்கு ரிலவெண்டா இருக்க சைட்ல இருந்து தான் நம்ம பேக்லிங்க் ஜெனரேட் பண்ணணும். சோ இந்த எக்ஸல்ல ஒரு பிசினஸுக்கு பேக்லிங்க் எப்படி கரெக்டா சூஸ் பண்றது அண்ட் நான் எப்படி இந்த கிளைண்டுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல rank 1 SEO டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். Thank you.